இப்போ எங்க வந்தோம்னா சிக்கன் பொரிக்க மசாலா அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு லெமன் எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த பேப்பர்ல எடுக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். கடைக்காரனுக்கு முட்டையை எடுத்து கை ஆட்டத்தை பாருங்க உடச்சி ஊத்திக்கலாம். அப்படியே இஞ்சி பூ தயிர்ல தயிர் சாரி நண்பர்களே, ஆரோக்கிய தயிர் நல்லா பிடிக்கிறான். அடிஞ்சிருக்கு பாரு வாயில. தயிர் தயிர் என்ன உப்பு இல்ல தயிர் போகாத சுத்தி போடு சுத்தி போடு வாயில தயிர் சுத்தி போடுறேன். ஸ்ரீராம் தூரா போல ஸ்ரீராம் வாயில தயிர் ஊட்டிருக்கல தொட. இல்ல இந்த சைடுல இருக்குல வெள்ளை வெள்ளையா இருக்குல தயிர் இல்ல வேற வெள்ளை வெள்ளையா இருக்குல சிக்கன் நம்ம திங்கல பொடியை நக்கி பாருல கையில இருக்குதே நக்கி பாரு நக்கு வாங்க நோட்டி எவ்வளவு உப்பு போடணும் தெரியுமா? கருவாடை மட்டும் அரைச்சிருமா? வரைச்சிக்கலாம். ஆபாசமாக பேசினாங்க. உப்பு நான் அழகாக நிறைய போட்டிருப்போம்ல. பிச்சு போடல அரி மயிறு சூம்பந்த பிச்சு போடுறது நம்மளுக்கு. கருவேப்பிலை வேப்பிலை வேற இதெல்லாம் போடலாம். முருங்கை கருவேப்பிலை வேப்பிலை கழுவுனீங்களா? அதை போட்டு வாஷ் பண்ண எல்லாம் கழுவுன மாதிரி போடு. பிச்சு சின்ன போடு, முழுசு முழுசா போடாத. இதுக்கு மேல எங்களை பிச்சு அதே பிச்சு போடியா? கருவேப்பிலை பிடிச்சி தான் போடுவாங்க. விட்டு பயிரோட வச்சுக்கிட்டு அப்பதான் நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்கும். கருவேப்பிலை பிடிச்சு என்னடா ஆக போகுது? அது வாசத்துக்கு தான் போடுவோம். அப்படி எல்லாத்தையும் திரும்பி தள்ளி வச்சிருக்கு. அதை கழுவிட்டு ஆமா கழுவிட்டு என்ன ஊத்தி மலை வாழையில பிடிச்சிட்டு வா. கூரோமோ கலங்கி கூரோமோ பச்சை அடுப்பு போடுவோம். டவுன் ஆங்கிள் எடுக்கணும். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான சட்டி, பொரிக்கிறதுக்கு சிக்கனு மறந்து போச்சே. சிக்கன் பொரிக்கிய ரூபினி என்ன வெண்ணெய் சிக்கன் இதே போடனே அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒழுங்கா வாளே எப்படி சரில இதையும் போடணும்னே பொரிக்க தேவையான இதையும் போடணும். தலைவர் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீ சொல்லல சிக்கன் பொரிக்க சிக்கன் சாப்பிடவே சாஸ் போதும். வாய்க்குள்ள எவனோ சிக்கன் சாப்பிட டொமேட்டோ சாஸ். சிக்கன் சாப்பிட டொமேட்டோ சாஸ். வாஷ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த சட்டியை இந்த அடுப்புல வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இதுல நம்ம விடுவாங்க அடுப்பை பத்த வச்சிட்டாங்க. சிக்கன் பொரிக்க தேவையான சட்டியை அடுப்புல வச்சுக்கலாம். அடுப்புல வச்சதுக்கு அப்புறம் நம்ம ரூபினி எண்ணெய் எடுத்து அப்படி ஊத்திக்கலாம். வீடியோ எடுக்கல களவு இளநீ களவாணி வேணும். எப்படி களவு எடுக்காம பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதல்ல எதா ஒண்ணா பரிட தலையில உள்ளட்டு என்ன வச்சிட்டு போ. இளநீ வெட்டிட்டு நல்லா குடிச்சிட்டு சுகினுக்கு அப்படியே ஒரு 2 இளநீ எடுத்து போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம சுபின் என்ன செய்யறா சுகின் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். தனியா இருந்து சமையல் பண்ணிட்டு இருக்காப்ல, தனியா இருந்து குழம்பு வச்சிட்டு இருக்காப்ல. வாங்க நம்ம சுகின் அண்ணன் குழம்பு வச்சதை பார்ப்போம். ராத்தி மீன் போனோம்னா ஒரு மாதிரி கிண்டிடுவோம். கிண்டோட தண்ணி என்ன இந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் வடிச்சு சுக்கா வச்சுருவோம். ஆமா
பூம்பாம இருந்தா அதே சொல்லுமா போயிடுவோம். சுண்ணத்து பண்ணா பிரியாணி தருவாங்களா? உப்பு இல்ல ஒண்ணும் இல்ல சரி சாஸ் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அதான் சொன்னேன்